அப்ப அது எந்த புள்ளியை மையமாக வைத்து விரிவடைதோ அந்த புள்ளியை நம்ம தேய்ச்சி அக்குப்ரெஷர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுத்தோம்னா அந்த புள்ளி ஸ்டிமுலேட் ஆகி அக்குபஞ்சர் பாயிண்ட் ஸ்டிமுலேட் ஆகி என்ன ஆகும்னா அந்த மசில்ஸ் தளர்ந்து போகாம இறுக்கி பிடிக்கும் போது நெஞ்சு மேல இருக்கும், வயிறு உள்ள போகும், தொப்பை காணாம போயிடும். புரிஞ்சுச்சா? அற்புதமான மிக எளிய ஒரு அக்குப்ரெஷர் முறை இது. இந்த பயிற்சியை தினசரி செய்யுங்க. எக்ஸ்டர்னலா அந்த மசாஜ் கொடுத்தா மட்டும் பத்தாது, இன்டர்னலா வாயை கட்டணும், அப்பதான் வயிற்று கட்ட முடியும். புரிஞ்சுச்சா? நாம் சாப்பிடக்கூடிய உணவு கெட்டுப்போன உணவாக, கழிவாக, குப்பையாக மாறாமல் தடுப்பதற்கு இன்னொரு வாழ்வியல் முறையை நம்ம கடைபிடிக்கணும். என்ன அப்படின்னா, சாப்பிட போறதுக்கு முன்னாடி கைகால், அதாவது முழங்கைக்கு கீழே முழங்காலுக்கு கீழே முகம், கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது. இது கண்டிப்பா இருக்கணும். அல்லது குளிக்காம சாப்பிடவே சாப்பிடாதீங்க. குளிச்சாதான் சாப்பிடுவேன், குளிக்காம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்டாயமா ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள வேண்டும். புரியுதா? ஏன் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் குளிக்காம சாப்பிட்றதுக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னா, குளிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு முழுவதும் தண்ணீர் பட்ட உடனே ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் அதிகரிக்கும். குளிச்சுட்டு வந்து அந்த சில்னஸ் மாறணும், உடம்புல உள்ள ஈரப்பதம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், இல்லைன்னா சளி பிடிக்கும். குளிச்சுட்டு வந்து அந்த ஈரப்பதம் மாறின உடனே ரத்த ஓட்டம் அதிகமா இருந்து உடம்பை ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம், பிளட் சர்க்குலேஷன். இப்போ உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற உணவை ஜீரணிப்பதற்கு ரத்த ஓட்டம் அழகா ஸ்டொமக்குக்கு போய் சாப்பிட்ற உணவு முழுமையாக ரத்தமாக மாறும். வாயுவாகவோ நீராகவோ மாறி குப்பையாக மாறாது, தொப்பையாக மாறாது. புரியுதா? ஒருவேளை குளிக்கவே வாய்ப்பு இல்லை, இப்போ காலையில தான் குளிச்சேன் அப்படின்னா கைகால் முகம் கழுவிட்டாவது சாப்பிடணும். அப்படி சாப்பிட போகும்போது ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கோங்க, கையில உள்ளங்கை அளவுக்கு தண்ணி ஊற்றி உறிஞ்சு கொப்பளிச்சு துப்பணும். 16 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, 16 தடவை கொப்பளிக்கணும். ஏன்? நம்ம முன்னோர்கள் சொன்ன நலக்கல்வியில இது இருக்கு, நோய் அணுகா விதிமுறைகள். இந்த 16 தடவை வாய் கொப்பளிச்சோம்னா வாயை சுற்றி இருக்கக்கூடிய சலைவரி கிளான்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். வாயில் உமிழ்நீர் சுரக்கும் தன்மை அதிகரித்தால் வயிற்றில் இன்சுலின் சுரக்கிற தன்மை அதிகரிக்கும். புரியுதா? இப்போ வயிற்றில் இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை என்சைம் செக்ரேஷன் போன்ற உள்ள சுரக்கக்கூடிய பித்த நீர், கணைய நீர், என்சைம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஜீரணத்துக்கு தேவையான சுரப்பு நீர்லாம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்க ஆரம்பிச்சா நீங்க சாப்பிட்ற உணவு ரத்தமாக மாறுமே தவிர குப்பையாக மாறாது.